இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன், ஒரு ரிஜெக்ஷனில் இருக்கேன்னு சொல்லலாம். வசனம் சொல்லுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றான். ஆண்டவரை கூட ரிஜெக்ட் பண்ண தான் செஞ்சாங்க, ஆனால் அவர் தான் தலைக்கல்லாக இருக்கிறாரு. இன்றைக்கி உங்களை நோக்கி அந்த வார்த்தை தாங்க வருது. ஆண்டவர் தான் உங்களை வந்து மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற போகிறாரு. எங்கெங்கெல்லாம் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் உங்களை இம்பார்ட்டன்ட் பர்சனாக அவர் மாற்ற போகிறார். நீங்கள் தான் வேணும், இந்த இடத்துல நீங்கள் தான் முக்கியமான ஆள்னு அவர் உங்களை வைக்க போகிறாரு. அந்த இடத்துல எந்தெந்த இடம்லாம் இழந்து போயிட்டேன், அந்த ஸ்தானத்துலேருந்து நான் இழந்துட்டேன், அந்த ஸ்தானத்துலேருந்து நான் கீழே வந்துட்டேன்னு இன்றைக்கி நீங்கள் கவலையோடு வேதனையோடு இருக்கீங்களா? அதே இடத்துக்கு, அந்த ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் கீழாயிட்டேன்னு நினைக்கிறீங்களா, அங்கே உங்களை ஆண்டவர் மேலாக வைக்க போகிறாரு.